பிரகாரங்களில் செலுத்தியிருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மணியாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விலக பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள். அல்லேலூயா. 11ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். The ones who are rooted in the house of God or planted in the house of God will be flourishing. தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் சொல்லுகிற இடத்துல நாட்டப்பட்டவர்கள், வேர் பிடிக்க தொடங்கினவர்கள், அந்த இடத்திலேயே தங்களுடைய அஸ்திபாரத்தை செலுத்துபவர்கள், தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை குறித்துதான் இந்த வசனம் நம்மளுக்கு குறிப்பிடுது. தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்தின் காரியத்துல, ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இல்லையா? அந்த ஆலயத்துல அவர் ஆலயமா இருக்கிறார். நம்ம இந்த வசனத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, கர்த்தருடைய ஆலயம் சொல்லுகிற காரியத்தை நம்ம பேசும்போது, அவர் துவக்கத்திலிருந்து ஆலயம் சொல்லுகிற இடம் என்னது? அவர் நம்மளோடு கூட உறவாடுவதற்கான ஒரு இடம், அவருடைய மகிமையை காண்பிப்பதற்கான ஒரு இடத்தை தான் ஆலயம்னு சொல்லி குறிப்பிடப்படுது. பழைய பாட்டில இருந்து நம்ம பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுடைய மகிமை இறங்கினதை பார்க்கலாம். சாலமோனின் தேவாலயத்துல கூட தேவனுடைய மகிமை இறங்கினதை பார்க்க முடியும். ஆனா பின்பாக அந்த ஆலயத்திலிருந்து அவருடைய மகிமை கிளம்பி போகுச்சு. ஏன்னா மனிதனுடைய விரோத செயல்கள், மனிதன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய செய்ய அந்த மகிமையானது மனிதனை விட்டு தூரமாக செல்ல தொடங்குச்சு. மனிதனுக்கும் தேவனுக்குமான தொடர்புல ஒரு பெரிய விரிசல் உண்டாகுது. அந்த விரிசலை சரிப்படுத்துவதற்கு, அதை பலப்படுத்துவதற்கு, திரும்பவும் கட்டுவதற்கு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறார். தேவனுடைய ஒரே குமாரன் நம்மளுக்கு என்ன செய்யப்படுகிறார்? கொடுக்கப்படுகிறார். அந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான் என்னது? தேவனுடைய ஆலயமாக பார்க்கப்படுது. அந்த ஆலயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்க முடியும். அவர் நம்மளிடத்துல என்ன சொல்றது, வாசம் செய்வது, அவர் நம்மளிடத்துல தன்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறது மூலமாக நாம் தேவனுடைய ஆலயமாக ஆக்கப்படுகிறோம். சோ இதுதான் பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நடக்கிற ஒரு கதை. இந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயம் சொல்லுகிற இடம் எதை நாம குறித்து தியானிக்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்து என்கிற அந்த ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஆலயத்துல போயும் அந்த முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம். முந்தின ஆலயத்துல இருந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எஸ்ரா காலகட்டத்துல நீங்க பார்க்கலாம். ஜெருபாபேல் காலகட்டத்துல அந்த ஆலயத்துல தன்னுடைய மகிமை இறங்கலன்னு சொல்லி எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய மனமடிவு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஐயோ, நம்ம சாலமோன் ஆலயத்துல இருந்த மாதிரி இல்லையே, இது ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே போய் பதவி போய் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மகிமை அவர் மேல நிழலாக்கப்படும் பொழுது அவர் தேவனுடைய ஆலயமாக நம்மளுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காரு? பிடிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்காரு. சோ இந்த கிறிஸ்துவின் ஆலயத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கணும்? நாட்டப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த கிறிஸ்துவின் ஆலயத்துல நாட்டப்படுவதற்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோட கூட பேசின காரியத்தை உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன். கடந்த 2 நாளைக்கு முன்பாக தான் இந்த வசனம் ஆண்டவர் என்னோட கூட பேசின ஒரு காரியம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னோட கூட பேசினா, அதுல இருந்து தான் இந்த சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை பேசுறேன். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது என்ன இருக்கு? பிரசன்னமாயிருக்கு. ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்றீங்களா? ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ஒரு ரட்சிப்பு ஒரு முறை இல்ல, ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய சமூகத்துல போகிறவர்களுக்கு, தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் தருகிறார். அதை அளிக்கத்தக்க ஒரு தேவ கிருபை பிரசன்னமாயிருக்கு, பிரசன்னமாகி கொண்டிருக்குது. இந்த இடத்துல தேவனுடைய கிருபை பிரசன்னமாக இறங்கி இருக்குது அப்படின்ற ஒரு சத்தியத்தை இதுல பார்க்க முடியும். தேவனுடைய கிருபை சொன்ன உடனே அநேக வேளை நம்ம சிந்திக்கிற காரியம், அவர் கிருபையினாலதான் நான் இங்க நடக்குது, கிருபையினாலதான் நான் இங்க சுகமானேன், கிருபையினாலதான் இதுல தப்பு வைக்கப்பட்டேன்னு சொல்லி அநேக புரிதல் இருக்கிற மத்தியில இந்த தேவ கிருபை ஒரு வித்தியாசமானது. இந்த தேவ கிருபை
கொஞ்சம் வித்தியாசமானது. இது எப்படிப்பட்ட கிருபை? இந்த தேவ கிருபை என்னிடத்துல பிரசன்னம் ஆகும் பொழுது நான் தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவளாக மாறுகிறேன். அல்லேலூயா. இது என்னுடைய தீர்மானங்கள் ரொம்ப அவசியம். நம்ம போன வாரத்துல 2 வாரத்துக்கு முன்பாகவே ஒரு பேப்பர்ல எழுதுங்க, இந்த தீர்மானத்தை எடுங்கன்னு சொல்லி பேசினப்போ அநேக விஷயங்களை ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரு. சில பேருக்கு சில விதமான கேள்விகள், இது உண்மையாவே நான் என்னால என்ன பண்ண முடியுமா, இதுல இருந்து வெளியே வர முடியுமா, இதெல்லாம் எழுதிடலாம், நீங்க சொல்றீங்க எழுதிடலாம், நான் எழுதுனா என்னால முடியுமான்னு தெரியலங்க, நான் அவ்வளோ தூரமா அந்த இடத்துல இருக்கிறேன், இந்த விஷயங்களை விட்டு விலகுன்னு உங்களை மாதிரிதான் எனக்கும் ஆசை, ஆனா என்னால முடியுமான்னு தெரியல, எழுதிட்டு நான் ஆண்டவர் சமூகத்துல பொய் சொன்ன மாதிரி ஆயிருமே, அதனால நான் எழுதுற இடத்துக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்கலாம். நான் இந்த விஷயத்துல ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன். இந்த காரியத்தை நடப்பிப்பவர் இயேசுவானவர். அவருடைய கிருபை தான் என்ன செய்யுது, நம்மள இந்த காரியத்தை செய்யுது. தேவனுடைய கிருபை நம்மளிடத்துல இறங்கும் பொழுது, அவருடைய ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் பொழுது, நம்ம ஒப்பு கொடுக்கிற காரியத்தை செய்வதற்கு அவர் நம்மளுக்கு என்ன செய்யறாரு, பெலனானவராக கூட இருக்கிறார், துணையானவராக நம்மோடு கூட இருக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய ஆலயத்தை என்ன பண்ணப்பட்ட முடியும், நாட்டப்பட்டிருக்க முடியும். சோ இந்த காரியத்துல இந்த தேவனுடைய கிருபை பிரசனமாகின்னு சொன்ன விஷயம் எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு கொண்டு செல்லுச்சு. நம்ம எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு தான் நம்மளுடைய நேரத்தை செலவிட இருக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும். ஆகினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடக்கமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொத்தமடையும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீர்க்கப்படாத படிக்கும். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சொந்தத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அன்றியும் இந்த 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம், இந்த எபிரேயர் 12வது அதிகாரம் ஒரு விசேஷித்த ஒரு புஸ்தகம், ரொம்ப விசேஷமான ஒரு புஸ்தகம். அதிகமாக இதை தியானிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது இது கிருபையை குறித்த ஒரு சாப்டராக இருக்கு. இயேசு நம்மளுக்கு பாராட்டின அந்த கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி அதை நம்ம பற்றி கொள்ள முடியும் சொல்லுகிறதை குறித்த ஒரு வேத வசனங்கள். இந்த 12வது அதிகாரம் அழகாக குறிப்பிடப்படுற ஒரு வசனம் அதிகாரமாக இருக்கு. இதுல 15வது வசனத்தை தான் நம்ம அதிகமாக தியானிக்க இருக்கிறோம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படுகிறார்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு. தேவனுடைய கிருபையை இது யாருக்கு எழுதப்படுது, எபிரேயர் புத்தகம் யாருக்கு எழுதப்படுதுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, யாரோ கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கு எழுதப்படல. எபிரேயர் புத்தகம் கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு, இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களுக்கு, அவருடைய கிருபையை ருசித்தவர்களுக்கு எழுதப்படுது. இது இதெல்லாம் புரியாத ஆட்களுக்கு எழுதப்படாத வாக்கியங்கள் கிடையாது. இது ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு எழுதப்படுகிற ஒரு வாக்கியம். ஆனா இந்த இடத்துல இன்னொரு வாக்கியம் நம்மளுக்கு சொல்லப்படுது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போக கூடாது. இந்த கிருபையின் அண்டை வந்தவர்கள் தேவனுடைய கிருபையின் முழு அஸ்திபாரத்தை, முழு பிக்சரை பார்க்காம அவங்க இழந்து போயிட கூடாது. அதை இழந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை இழந்து போகாதபடி நீங்க பார்த்து கொள்ளணும். அதனால நீங்க என்ன செய்யணும், அந்த யாதொரு கசப்பான வேர் எனக்குள்ள முளை தெழும்பி இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பான ஆண்டவர் நினைக்கிறீங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளவு அன்பானவர் நினைக்கிறீங்க இல்லையா? நம்ம மேல அவர் அன்பா இருக்கிறாருன்னு சொல்ற விஷயத்த நிறைய நேரம் நம்ம சிந்திக்கிறோம், பேசுறோம், ஆராதிக்கிறோம். அவர் எவ்வளவு அன்பானவரா இருந்தா நம்மளுக்கு ஏற்ற காரியத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார், ஏற்ற காரியத்தை நம்மளுக்கு போதித்து கொடுப்பார் இல்லையா? நம்மளுக்கு ஆகாத விஷயங்களை அவர் ஒரு நாள் என்ன பண்றது இல்ல, ஹைலைட் பண்ணி பேசுறது கிடையாது.
நம்மளுக்கு எது ஏற்றதோ, எந்த வேலையில எந்த சீசன்ல உங்களுக்கு எதை கேட்கணுமோ, எந்த சத்தியத்துல நீங்க வளரணுமோ அதை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்யறாரு? வெளிப்படுத்தி காட்டுறாரு, ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. இந்த ஹைலைட்டர்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஒரு பெண்ணை போய் வாங்கினீங்கன்னா ஸ்கெட்ச் கிடையாது, ஸ்கெட்சை விட கொஞ்சம் பட்டையா இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணலாம், வசனத்தினால அப்படியே கோடு போட்டீங்கன்னா அந்த இடத்தையே அதை என்ன பண்ணி காட்டும்? ஹைலைட் பண்ணி காட்டும், அதை எம்பசைஸ் பண்ணி காட்டும். ஆண்டுடைய வசனமானதும் நம்மளுக்கு ஏற்ற வேலையில ஹைலைட் பண்ணி காட்டப்படுது. ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுற காரியம், தேவனுடைய கிருபைய நீங்க ஒரு நாள் இழந்து போகாத படிக்கு, ஒருபோதும் அதை இழந்து போகாத படிக்கு, யாதொரு கசப்பான வேரும் நம்மளுக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது? வேர் முளைத்து எழும்பக்கூடாது. முளைத்து எழும்புறது மாத்திரமல்லாம அது கலங்கமும் உண்டாக்குது, அது தீட்டுப்படவும் செய்ய வைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? சோ இந்த கிருபைய நம்ம இழக்காதவர்களாக, இந்த கிருபை இந்த இடத்துல இந்த நாளுல நான் பெற்றுக்கொண்டு செல்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். நான் இந்த நாளில இதை நான் பெற்றுக்கொண்டு நான் செல்ல போறேன். இந்த ஆவிக்குரிய சத்தியம் எனக்குள்ளாக எழுப்பி, எனக்குள்ள ஊடுருவி, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாம நான் இந்த இடத்தை விட்டு என்ன பண்றது? கடந்து போறது. நான் அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறேன், என்னோட அப்பாவின் இடத்துல வந்திருக்கிறேன். அப்பா கொஞ்சம் கடினமானவராக இருக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிக்ஷிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 12 அதிகாரத்தில் 3 வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவன் நம்ம இடத்துல ரொம்ப அன்பா இருக்கிறனால என்ன செய்யறாரு? அவரு சிக்ஷிக்கிறாரு. ரொம்ப நேசம் இருக்கிறதுல என்ன இருக்கு? சிக்ஷை இருக்கு, டிசிப்ளின் இருக்கு, இல்லையா? நம்ம என்ன சொல்றது, அதை எப்படி புரியணுமோ இல்லையோ, ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு விஷயத்த பேசுறாருன்னா இது ஏதோ நம்மளுக்கு விரோதமாக பேச வரல, நம்மளுக்கு ஏதோ நம்மள சண்டை போட வரல. அவரு நம்மளுக்கும் அவருக்கும் ஏதோ ஒண்ணு நடத்த விரும்பல, யாரு நீ பெருசா நான் பெருசான்னு பேச வரல. ஆனா அவர் சிக்ஷிப்பதற்கான காரணம் அர்த்தங்கள் எதற்குன்னா, நான் வளரணும், அந்த கிருபையை நான் இழக்காம பலப்படணும். அதற்காக தான் என்ன செய்யறாங்கல்ல, நம்மகிட்ட போதிக்கிறார், இதை செய்யப்பா, இதை செய்யாதப்பான்னு சொல்லி. இந்த வசனங்களை நான் என்னையும் இந்த இடத்துல நான் இன்க்ளூட் பண்ணி பேச விரும்புறேன். இது ரொம்ப என்ன சொல்றது, என்னையும் அதிகமாக பாதிச்சது, என்னையும் அதிகமாக பேசின என்னை அதிகமாக அந்த இடைப்பட்டார், எனக்கு ஒரு மாறுதலை ஏற்படுத்தினார். அதனால இந்த இடத்துல என்னையும் நான் இன்க்ளூட் பண்ணி பேச விரும்புறேன். ஓகே, இப்போ இந்த கசப்பான இந்த ஒரு வேர்ன்னு சொல்லுகிற காரியம் என்னது? கசப்பான வேர்ன்னு சொல்லுகிறது என்னது? கசப்புன்னு சொல்லுகிறது ஒரு வேர்ன்னு சொல்லி நம்மளுடைய வேத வாக்கியம் வசனம் நம்மளுக்கு சொல்லுது. பைபிள்ல நிறைய பாவங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படுது. நிறைய பாவங்கள் இருக்கு இல்லையா? கண்ணனால செய்யற பாவம் இருக்கலாம், காதுகள்ல கேட்கிற காரியத்துல இருக்க பாவங்கள் இருக்கலாம், என்னுடைய நடத்தை, என்னுடைய கைகள் செய்கிற பாவங்கள் இருக்கலாம், என் சரீரம், என்னை ஒப்பு கொடுக்கிற விதங்கள்ல இருந்து நான் நிறைய பாவங்களை நான் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது மத்தியில ஒரு பாவம், கசப்பு என்கிற இந்த பாவம். கசப்பு என்கிற பாவம் வசனத்துல வேர் என்று சொல்லப்படுது. கசப்பு என்பது ஒரு வேர் என்று சொல்லப்படுது. இங்கிலீஷ்ல ரூட் ஆஃப் பிட்டர்னஸ். இந்த பாவத்திற்கு என்ன இருக்கு? வேர் இருக்கு. இது பாவம் சொல்றதை விட இத்தகைய காரியத்துக்கு இல்ல, இது பிட்டர்னஸ் பாவம் தான். ஆனா இது ஏற்பட்ட இடமே அந்த 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 விதையே என்னவா மாறுது? வேர் பிடிக்க தொடங்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு. சோ இந்த கசப்பு எப்படி ஆரம்பிக்குது, இந்த கசப்பின் வேர் எப்படி ஒருவனுக்குள்ளாக புறப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னா, கசப்பு எப்படி ஆரம்பிக்குது? கசப்பு யாருக்கெல்லாம் எதிராக மாற முடியும்? மனிதனுக்கு எதிராக கசப்பு இருக்கலாம், தேவனுக்கு விரோதமாகவும் கசப்பு இருக்கலாம். ஆனா இந்த கசப்பு எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அது ஆரம்பிக்கிற இடம் காயத்தில் ஆரம்பிக்குது. எதுல ஆரம்பிக்குது? எதுல ஆரம்பிக்குது? ஒரு காயத்துல ஆரம்பிக்குது, ஒரு ஹர்ட்ல ஆரம்பிக்குது. கசப்புன்னு சொல்லுகிற ஒரு அந்த சமாச்சாரம். ஓகே, இந்த கசப்புன்னு சொல்றது எங்க ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது காயத்துல ஏற்படுது. நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் இருக்கும், நம்ம வாழ்க்கையில கடந்து போகிற காலத்துல ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும், நம்மளுக்கு விரோதமாக யாரோ ஒரு காரியம் அநீதி ஏற்படுத்தி இருக்கலாம், ஒரு அநீதி நம்மளுக்கு ஏற்படுத்தி அது நம்மளை காயப்படுத்தி இருக்கலாம். அந்த காயம் நம்மளுக்குள்ளாக என்னவா மாறுது? கசப்பாக மாற தொடங்கி இருக்கலாம். அநீதி ஏற்பட்ட ஒரு காயம், சில பேருக்கு அநீதி இல்ல, சில பேர் காயப்படுத்தணும்னே நினைச்சு பண்ணிருக்க மாட்டாங்க உங்களுக்கு நேரா. ஆனா அது நம்மளுக்கு காயமாக மாறப்பட்டு நம்ம காயம் நினைச்சிட்டு அதுலயே அந்த மெமரியிலேயே உட்கார்ந்து இருந்து
நம்மளை காயப்படுத்திட்டே உட்கார்ந்துருக்க வாய்ப்பும் இருக்கு. நம்மளுக்கு விரோதமாக அநீதியாக ஏற்பட்ட காயத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம கண்ட்ரோல் அது இல்ல. நம்மளுக்கு அது அநீதி, அது ஏற்க முடியல. எனக்கு விரோதமா அப்படி பண்ணிட்டான், எனக்கு விரோதமா இவ அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், காயத்தை ஜஸ்டிஃபை பண்ணலாம். சில காயங்கள் என்னவா இருக்கு, அவங்க நம்ம காயப்படுத்துனே நினைச்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்ல வரதா, நம்மளை காயப்படுத்துனே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம காயப்படுத்துனாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், கடந்து போயிருப்போம். இருக்கா இருக்கா ஒரு ரூம்ல வரும்போது 2 பேர் யாராவது பேசிக்கிறாங்கன்னா நம்மளதான் பேசுறாங்க, நம்மளதான் ஏதாவது மூணு அவனுக்கு தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை பார்த்து ஒரு லுக் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்மே பண்ணிடுவோம் என்னதான் பேசிருக்காங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய காயம், நம்மளதான் பேசிட்டாங்க போல, நம்ம எல்லாருமே இப்படிதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காயத்தோட கடந்து போறோம் பாருங்க. இந்த காயமானதுதான் கசப்பிற்கு விதையாக மாறுது. கசப்புக்கு ஒரு விதையாக மாறுது. சோ ஒரு விதை எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் விதை. இந்த மாசம் ஃபுல்லா நம்ம விதையை தான் பேசுறோம், நாட்டப்படுறதை குறித்து பேசுறோம், வேர் உண்டாகிறது குறித்து பேசுறோம். சோ அதிகமா விதை செடின்னு சொல்லி பேசுறோம், நம்மள ஒரு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த விதை எடுத்து பாத்தீங்கன்னா, விதை என்ன பண்றோம், எடுத்து மண்ணில் எடுத்து சொருகி வைக்கிறோம் வச்சுக்கலாம். சொருகி வச்சு நல்லா மூடி வச்சுட்டோம், மூடி வச்சுட்டு நல்லா தண்ணி எல்லாம் ஊத்திக்கிறோம், அதுக்கு தேவையான உரத்தை செலுத்துறோம். உரத்தை செலுத்தணும் என்ன பண்ணுது, அந்த விதை என்ன செய்யுது, சின்ன சின்னதா ஒரு முளை விட்டு வெளியே வருது. அந்த முளை என்ன பண்ணுது, கொஞ்சம் பெருசா ஒரு செடியாக மாறுது. அந்த செடி நல்லா வளர்ந்து அதுல பூ வருது, அதுல காய் வருது, அது கனி வருது. அது அந்த காய் கனி மறுபடியும் அதை கீழே பட்டு விழுந்து மறுபடியும் ஒரு செடி முளைக்குது. இது சைக்கிளாக இருக்கு இல்லையா? சோ இந்த விதையான இந்த ஒரு காயமானது இந்த இருதயத்துல விடும் பொழுது, அந்த மண்ணான அந்த இருதயம் ஒரு சாயில், அது ஒரு இடம், அந்த விதையை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு இடம் இல்லையா? நம்ம இருதயத்துல அது விழும் பொழுது அந்த விதை விழுந்து அது என்ன செய்யுது, அந்த இடத்துல சும்மா இருக்கிறது இல்ல. இருதயம் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு தான் இருக்கும், நம்ம இருதயம் ஏதோ ஒண்ணு ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். அந்த இடத்துல சும்மா இருக்கிறது இல்ல. அந்த விதைக்கு தேவையான சத்தை இந்த சாயில் என்ன பண்ணுது, இந்த மண் என்ன செய்யுது, இந்த இருதயம் என்ன செய்யுது, நல்லா ஊட்டி ஊட்டி கொடுக்குது. அந்த விதை அழகாக சின்னதாக முளைச்சு வெளியே வருது. அது கசப்பின் வேறாக கீழே நோக்கி கீழே வேர் பிடிக்கவும் தொடங்குது. மேல நோக்கி அது வெளியே கொண்டு நிறைய தீட்டையும் நிறைய கலக்கத்தையும் உண்டாக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு வசனம் நம்மளுக்கு சொல்லுது. சோ இந்த பிட்டர்னஸ் ஒரு ரூட்னு சொல்லலாம். இது எப்படி வளருதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எப்படி வளருதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கசப்பு எப்படி வளருது? மண்ணு உரம் கொடுக்குதுன்னு சொல்றேன். இப்ப இருதயம் என்ன பண்ணுது, அதுக்கு அந்த சத்தை கொடுக்குது. அந்த விதை விளைகிறதுக்கான ஒரு சத்தை அது என்ன பண்ணுது, அந்த இருதயம் கொடுக்குது. இப்ப இந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தா இந்த விதை முளைக்கணும்னு நினைக்கிறீங்க? பெரிய வார்த்தை, பொல்லாததாக இருக்கணும். அப்படி சொல்ல போனா நம்ம எல்லாருமே பொல்லாதவர்கள் தான், பொல்லாத காரியங்கள் தான் செய்யறோம். அது முன்பாக கரெக்ட் ஆன்சர். பட் அந்த இருதயம் எது செய்தா அந்த விதை முளைக்கும் இல்லையா? எப்படிப்பட்டதாக இருந்தா அத்தகைய விதை முளைக்க தொடங்கும், வேர் பிடிக்க தொடங்கும் இல்லையா? இப்ப கசப்பின் வேறதுக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சோ இந்த இருதயமானது ஒரு பக்குவத்துக்குள்ளாக மாற்றப்படும் பொழுது அது என்ன செய்யுது, அந்த விதைக்கு எசன்ஸ் கொடுத்துட்டே இருக்கு, அந்த விதைக்கு தேவையான சத்தை கொடுத்துட்டே இருக்கு. இல்லப்பா உன்னை வேணும்னா நம்ம பண்ணியிருக்கிறான், வேணும்னு தான் இதெல்லாம் செய்து நடக்குது, உன்னை சுத்தி எதிரான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு பாரு, அதெல்லாம் ஒன்ன நோக்கி தான், நீ தான் ஒன்னதான் எல்லாம் அட்டாக் பண்றாங்க பாரு. அந்த காயம் என்ன செய்யுது, ஆற விடாம அந்த விதைய, அந்த இருதயமானது விதைக்கு தேவையான சத்தை கொடுத்து 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 அந்த விதைய வேர் துண்டாக மாற்றப்படுது. ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, புதிய பாட்டுல இருக்கிற நம்மளுக்கு பழைய பாட்டின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிறிஸ்துவின் மூலமாக ஆம் என்று மாமீன் என்று சொல்றோம் இல்லையா? அப்படின்னு சொன்னா பழைய பாட்டின் எல்லா ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைச்சிருமா கிறிஸ்துவின் மூலமாக கேட்டாங்க. ஒரு பெரிய கொஸ்டின் அது. எனக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் படான்னு சொல்ற மாதிரி எனக்கு ஆன்சர் கிடையாது. ஆனா வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், மெசேஜ் போயிட்டே இருக்குது. ஆனா அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் காட்டின ஒரு காரியம், கிறிஸ்து செய்த காரியம், அந்த விடுதலையிலிருந்து நம்மளுக்கு விடுதலை எதை கொடுக்கிறாரு, எதுல இருந்து கொடுக்கிறாருன்னு சொல்லி அஸ்திபாரத்துல பார்க்கும்போது இந்த வேறு, இந்த கசப்புன்ற வேறு, இந்த நம்மளை சீர்குலைக்கிற, நம்மளை சீர்கெட வைக்கிற அந்த வேறு அவர் என்ன செய்யறாரு, அப்ப
அப்புறப்படுத்துறாரு ஆசீர்வாதங்களுக்குள்ள நம்ம கடந்து போகும்படியாக. அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கடந்து போகாத படிக்கு இந்த வேரானது அதோடைய காரியத்தை செய்ய தொடங்கிட்டு இருக்கு. அதை முறியடிக்க தான் என்ன செய்வாரு? கிறிஸ்து நமக்காக வழியாக கொடுக்கப்படுகிறார், நமக்கு என்று ஒப்பு கொடுக்கப்படுறார். இருக்கிறதுல இந்த வேறு தான்ப்பா, இந்த காரியம் தான்ப்பா உனக்குள்ள இப்படி ஒண்ணு செஞ்சுட்டு இருக்குதுல்ல, கசப்பான வேர் முளைத்து எழுந்திருக்கு பாத்தியா, இதை நான் என்ன செய்யணும்? வெளியே எடுத்து போடணும். இயேசு நம் காயங்களை கட்டுவார், நம்மளை தேற்றுவார்னு சொல்லி பேசும்போது அவர் இதை தான் செய்ய விரும்புறார். நம்மளை கட்டுவதற்கு, நம்மளை தேற்றுவதற்கு, நம்ம காயங்களை கட்டுவதுன்னு சொல்லி பேசும்போது ஒரு நல்ல தகப்பன் என்ன செய்வாரு? உன்னை இதுதான் சீர்குலைக்குது, உன்னை இதுதான் உன்னை இப்படிதான் மாற்றிட்டு இருக்குது, அதை நான் உன்னிடத்துல இருந்து எடுத்து போடுறேன், உனக்குள்ளாக என் கிருபையை நான் கொடுக்குறேன், உன்னை புது சிருஷ்டியாக மாற்றுகிறேன்னு ஆண்டு நமக்கு என்ன செய்யறாரு? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஓகே, இந்த கசப்பான மனிதன் எப்படி இருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த கசப்பான வேருடைய ஒரு நபர் எப்படி இருப்பாங்க? ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுல என்னையும் சேர்த்தா பேசுறேன், எனக்கும் நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். இப்ப கசப்பான ஒரு மனுஷன் எப்படி கோல்டு கசப்பா இருந்தா எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு ஆன்சர் சொல்ற ரெடியா இருக்கேன். இப்ப கசப்பான நபர் எப்படி இருப்பாங்க? பொதுவா சொல்லுங்க, கோபமா இருப்பாங்க இல்லையா? ஏன் ஏன்ற கேள்வி கேட்டா வரும். கோபமா இருப்பாங்க, வேற டென்ஷன். ஓகே, கோபம், டென்ஷன், எரிச்சல். எரிச்சல் என்னது? அடுத்த ஸ்டேஜ், கோபத்துல இருந்து கொஞ்சம் ஸ்டேஜ் மாறி எரிச்சல் ஆகிறது. வேற முறுமுறுப்பாங்க இல்லையா? கசப்பு எனக்குள்ள இருக்கும் போது முறுமுறுப்பு ஆட்டோமேட்டிக்கா வருது. பொறாம இருக்கும், எனக்குள்ள பொறாம ஈஸியா முளைக்குது. கசப்பு எனக்குள்ள இருக்கும்போது பொறாம ஆட்டோமேட்டிக்கா கண் அப்படியே போகுது, அவன் மட்டும் பாக்குது இல்லையா? வேற அன்பு குறைஞ்சிருக்கிறோம் இல்லையா? அன்பே இருக்காது, அன்பு கொடுக்கறதுக்கான இடம் இருக்காது, ஏன்னா கசப்புள்ள இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் வேர் பிடிக்க முடியும்ல, நம்ம இருதயத்துல ஒரே ஒரு காரியம் தான் வேர் பிடிக்க முடியும். ஒரே ஒரு வேர் தான் இருக்க முடியும், ரெண்டு பேரும் சேர்ந்து வளர முடியாதுல்ல. சோ கசப்புன்னு சொல்ற வேர் எனக்குள்ள இருக்கும் போது அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்காது? அன்பு இருக்காது. அன்போடைய டெஃபிஷியன்சி இருக்கும். 1 Corinthians 13 படிக்கும் போது அப்பா என் பேரை போட்டு படிக்க நிறைய பேர் செய்தி கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்கீங்களா? 1 Corinthians 13 உங்க பேரை போட்டு படிச்சு பாருங்கன்னு சொல்லி படிச்ச உடனே நம்மளுக்கு அப்படியே யோசிக்கும், நம்ம அப்படி இருந்ததே இல்லையே, இப்படியெல்லாம் ஒரு விஷயமா இல்லையா? தூரப்படுத்தப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா கசப்புன்ற பேர் நம்மளுக்குள்ள அவ்வளவு ஆழமாக இருக்குல்ல. சோ இத்தகைய காரியங்கள் கொண்டவங்க கசப்பான மனுஷன். சோ கசப்பான மனுஷன் எப்படிப்பட்டவன்னு சொல்லி சில காரியங்களை சொல்ல விரும்புறேன். அந்த மனுஷன், கசப்பான மனுஷன், செல்ஃப் பிட்டிய விரும்புற மனுஷன். தன்னை குறித்த பரிதாபம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், செல்ஃப் பிட்டி ஜாஸ்தியா இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னு சொல்லப்படுறவங்க இல்லையா? எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன். நான் நல்லது நினைச்சுதான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு யாரும் நல்லது பண்ண மாட்டாங்க. நான் எல்லாருக்குமே நல்லது நினைச்சுதான் இப்படி பேசினேன், நல்லது நினைச்சுதான் இந்த காரியத்தை செஞ்சேன், ஆனா அவங்க எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறாங்க. நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்டவங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு கிரேட்ஃபுல்னஸ் இருக்காது, நன்றி உணர்வுகள் இருக்காது. அவங்க அதிகமா செல்ஃபிஷ்னஸ் உள்ளவங்களா இருப்பாங்க, தன்னலம் உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்களால மன்னிக்க முடியாது. இருக்கிறதுலே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது, அவங்களால மன்னிக்க முடியாது. மன்னிப்புன்னு சொல்றது அவங்க மன்னிக்க மாட்டாங்கன்னு கிடையாது, மன்னிக்க முடியாதுன்னு சொல்றவங்க. மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்றது ஒரு காரியம் இருக்கு. நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றது வேற, ஆனா மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி நிறைவு பெற்று உட்கார்ந்து இருக்கிறது வேற. இந்த கசப்பின் வேர் உள்ள ஒரு நபர், இந்த தீமையான வேர் கொண்ட ஒரு நபருக்கு மன்னிப்புன்னு சொல்லுகிற காரியத்தை கொடுக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தவறு இழைக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது, டைஜஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அப்படி துடிச்சிட்டு இருக்கிற ஒரு காரியம் இல்ல, மன்னிப்பை அருளவே முடியாது. முடியாதுன்னு சொல்ற ஒரு இடம் மாட்டாங்க கிடையாது, முடியாதுங்க. எப்படிங்க மன்னிக்க முடியும்? அவன் பண்ணது எப்படிங்க மன்னிக்க முடியும்? எதை நினைச்சுன்னா அதை மன்னிக்க முடியும்? எதுவுமே சரியில்லையே, எனக்கு இப்படி அநீதி பண்ணிட்டாங்களே இல்லையா? என் வாழ்க்கை இப்படி காரணமானதே இவங்க தானே, இந்த இவரு தானே, இவ தானே, இவங்கனால தானே எனக்கு லைஃப் இவ்வளோ தூரமா போயிடுச்சு. எப்படிங்க மன்னிக்க முடியும்? மன்னிக்கவே முடியாது.
அவங்க இதில் இப்படி இருக்கிறதுனால மற்றவங்களுடைய தோல்வியை அதிகமா விரும்புவாங்க, அடுத்தவங்க தோக்குறத அதிகமா விரும்புவாங்க. நான் போனல, நான் கஷ்டப்பட்டேனா நீயும் அதே மாதிரி கொஞ்சமாவது ஃபீல் பண்ணிட்டு போனேன். உனக்கு ஏன் அது ஈஸியா இருக்கணும்? எல்லாருக்குமே கஷ்டம் தான், உனக்கும் கொஞ்சம் கஷ்டமாகட்டும், தப்பு இல்லை. எதிர்பார்ப்பவர்கள். அடுத்தது சலிப்பு தன்மையுடையவர்கள். சலிப்பு தன்மை நிறைந்த ஒரு நபர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேச முடியும் நினைக்கிறீங்க. நினைச்சு பாருங்க, ஒருத்தவங்கள பேசினா அதை பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்படி செய்ய நினைக்கிறேன். என்ன பண்ணி என்னங்க நடக்க போகுது? என்ன நடந்தது? நாடு போற போக்குக்கு, ஊரு போற போக்குக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்க? ஒண்ணு அதெல்லாம் அழிச்சிருப்பாங்க. என்ன வாழ்க்கைங்க? எதுக்குங்க வாழ்ந்து? அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. என்ன வாழ்க்கைங்க இதெல்லாம்? போராட்டமான வாழ்க்கை, சலிப்பு தன்மை. இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போய் சும்மா இருங்க இல்லையா? ஒரு சலிப்பு தன்மை. எனக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் ரிசென்ட்மெண்ட் சொல்லி இங்கிலீஷ்ல நல்ல ஒரு வார்த்தை. சலிப்பா இருக்கிற ஒரு தன்மை. யாருமே அவங்கள்ட்ட பேசுற விரும்ப மாட்டோம். ஒரே புலம்பலா இருக்கும் இல்லையா? புலம்பிட்டே இருப்பாங்க. இதை சொன்னா அது பிரச்சனை ஆயிரும், இப்படி சொன்னா அது பிரச்சனை ஆயிரும். ஒரு சலிப்பு தன்மை. அந்த சலிப்பு தன்மை கூட்டமே ஒரே மாதிரி கூட்டத்தை தான் சேரவும் செய்வாங்க இல்லையா? ஒரு 4-5 பேர் அவங்க தான் சேருவாங்க. அவங்க கூட்டு சேர்றதா அந்த மாதிரிப்பட்ட கேட்டகரியில் இருக்கவங்க சலிப்பு தன்மையோட இருப்பாங்க. சோ இந்த கசப்புள்ள ஒரு மனிதனுக்கு எப்பவுமே வெளியில பார்க்கும் போது தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. வெளியில பார்க்கும் போது நல்ல ஒரு பிரதரா தான் தெரிவார், நல்ல ஒரு ஆவிக்குரிய நபரா தான் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உள்ள இருக்கிற கசப்பு வெளியில தெரியறதுக்கு நிறைய நேரம் என்ன பண்றதுல வாய்ப்பு இல்லை. சில நேரங்கள் தான் அது வெளிப்படும். ஆனா அநேக முறை அது உள்ளேயே உட்கார்ந்து இருக்கு. ஒரு ஊழியக்காரர் இப்படி ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு ஊழியக்காரர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட 3 பேர் சேர்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஊழியக்காரர் விளையாடுறதுக்கு கிளம்புறாரு. விளையாடுறதுக்கு கிளம்பி போன இடத்துல அந்த இவங்க 3 பேரும் இவரு ஒருத்தரும் இவங்க 4 பேரும் சேர்ந்து விளையாட போயிருக்காங்க. எல்லாரும் விளையாடுறாங்க, நல்லா விளையாடி ஒரு சாட்டர்டே விளையாடி இருக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் அக்கிரமமான காரியம் செய்யறாங்க. அந்த விளையாடுற இடத்துல எதிரணி டீமா இருக்கட்டும், கூட இருக்கிறவனா இருக்கட்டும், கொஞ்சம் தப்பான விஷயங்கள் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப கூட இருந்த இந்த 3 பேர், பாஸ்டரோட இருந்த இந்த கூட இருந்த 3 பேரும் பயங்கர முறுமுறுப்பு. என்ன இப்படி பண்றான் பாரு, அவன் ஏன் அப்படி இருக்கிறான், இவன் ஏன் அப்படி இருக்கிறான், ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரே புலம்பலும் முறுமுறுப்புமா இருக்கு. இந்த பாஸ்டர் மட்டும் ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்காரு. இந்த ஊழியக்காரர் என்ன சொல்ல, ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்காரு, அமைதியா இருந்திருக்காரு. அப்ப இந்த 3 பேர் நீங்க ரொம்பவே கரெக்டா பண்றீங்க, என்னதான் நடந்தாலும் நீங்க என்னவா இருக்கீங்க, அமைதியா இருக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலான ஆளு தான் பாஸ்டர், நீங்க நல்ல ஊழியக்காரர், நீங்க எதுவுமே வெளிக்காட்ட மாட்டீங்க, நீங்க ரொம்பவே என்ன சொல்றது, மனம் ரொம்பவே அன்பு நிறைந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இந்த பாஸ்டர் சொன்னாரு, இந்த ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, உனக்கு நீ வெளியே இருந்துதான் நீ பார்த்துட்டு இருக்கிற, நான் துப்புனா கூட அந்த புல்லு கூட என்ன பண்ணாதாமா முளைக்கிறது, அதுவே அழிஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு நான் உள்ள புடிச்சு உள்ள கொப்பளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ வெளியில இருந்து பாக்குறதுக்கு நான் அமைதியா இருக்கேன்னு சொல்லிக்கிற, நான் துப்புன அந்த இடத்துல இருக்கிற அந்த புல்லு கூட முளைக்காது, அந்த அளவுக்கு உள்ள கசப்பு எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சோ இந்த கசப்புன்னு சொல்ற காரியத்தை வெளியில இருந்து பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிறைய முறையை காட்ட முடியாது. அவங்களுக்கு அதனாலதான் இந்த இருதயம் சொல்லுகிற இந்த விதை போடப்படுது, காயம் சொல்லுகிற இந்த விதை போடப்படும் பொழுது இந்த இருதயத்தின் மாற்றம் ஏற்படுது. இருதய மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய குணத்தின் மாற்றங்களாக மாற்றப்படுது. குணத்துல மாறுறாங்க, சிந்தனையில மாறுறாங்க, செயல்பாடுகள்ல மாறுறாங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போக முடியாம வெளியே நிக்கிறாங்க, தேவனுடைய திட்டத்துக்குள்ள கடந்து போக முடியாமலும் வெளியே நிக்கிறாங்க. எவ்வளவு தூரத்துல இதை அஃபெக்ட் பண்ணுது பாருங்க. இந்த விதை விழுந்து அந்த இருதயம் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு போகப்பட்டு, இருதய மாற்றத்திலிருந்து அவனுடைய சிந்தனை மாற்றம், அவனுடைய செயல் மாற்றம், அவன் எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு விரோதமா எல்லாரும் இருக்காங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்லன்னா செல்ஃப் பிட்டியோட தான் இருப்பாங்க. எனக்கு யாராவது நான் தான் எனக்கு எதிராக எல்லாரும் பண்றாங்க அப்படின்னே உணர்வாங்க. வீட்டுல சமாதானம் இல்லாம போயிரும், அவங்களுக்குள்ளேயே சமாதானம் இல்லாம போயிரும், அவங்க சுற்று வட்டாரத்துல சமாதானம் அற்று போயிடுறாங்க. இந்த கசப்பான வேறுடையது எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியங்களை குறித்து பேசும்போது ஆண்டவர் என்னோடையும் பேச தொடங்கினார். எவ்வளவு தூரத்துல சின்ன நினைச்சு நான் பண்ணலப்பா, இந்த விதை வந்ததே எனக்கு தெரியாதப்பா, இப்படி ஒரு விதை வந்துருச்சா எனக்கு லைஃப்ல,
இந்த விதை வந்துதான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு போயிருச்சா? மனுஷன்டையும் அன்பு செலுத்த முடியல, ஆண்டவர்கிட்டையும் அன்பு செலுத்த முடியல, டிஸ்டர்ப்டா இருக்கிறேன்னா அந்த அநேக கசப்பான வேர்களை நம்மளுக்கு இன்றைக்கு காட்டுவதற்கு அவர் பிரியப்படுகிறார். கசப்பான வேர் எங்க இருக்கு உனக்கு, எந்த இடத்துல இந்த விதை இந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி காட்டுவதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விடுதலை நம்மளுக்குள்ள கிடைக்கும் போது, இந்த கசப்பின் வேர் அறுக்கப்படும் பொழுது தேவனுடைய கிருபை நம்ம என்ன பண்றோம்? காண்கிறோம். தேவனுடைய கிருபையை காண்கிறோம். இந்த வேர் எனக்குள்ளாக விலகும் போது தேவனுடைய கிருபையை நான் பார்க்கிறேன். அந்த கிருபையை நான் இழந்து போகாத படிக்கு நீ இப்படி இருன்னு சொல்றாரு இல்லையா? அந்த கிருபையை நான் பார்க்கிறேன், அந்த அன்பை பார்க்கிறேன், அந்த நேசத்தை நான் என்ன பண்றேன்? பார்க்கிறேன். தொடர்ந்து பார்க்கலாம், வாசிப்போம். இப்படிப்பட்ட கசப்பு நேரம் குறைவாக இருக்கு. மத்தேயு 6வது அதிகாரத்துல 14-15 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 14. நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மத்தேயு 6வது அதிகாரத்துல இந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். 9வது வசனத்துல இருந்து அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவும் நாம பரிசுத்தப்படட்டும், உங்களுடைய ராஜ்யம் வரட்டும், உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படட்டும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு, எங்களுக்கு விரோதமாக செய்தவர்களுக்கு, எனக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? நான் மன்னிக்கிறது போல நீங்க எனக்கு மன்னியுங்கன்னு சொல்லி இந்த ஜெபத்துல இப்படி ஒரு அஸ்திபாரமான ஒரு சத்தியத்தை இயேசு என்ன செய்யறாரு? சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை விளக்கி கொடுக்கிறார். 14வது வசனத்துல, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பாரு. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை என்ன பண்ண மாட்டாரு? மன்னிக்க மாட்டாரு. நம்மளுக்கு விரோதமாக காயம் ஏற்படுத்தினவர்கள், இந்த கசப்பின் பேரை கொண்டவர்களுக்கு, நம்மளுக்கு விரோதமானவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமாமா? மன்னிப்பை அருளணும். நாம் மன்னிப்பை அருளாவிட்டால் தேவனும் இயேசுவும் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு? மன்னிப்பு என்ன பண்ண மாட்டாரு? அருள மாட்டாரு. ரொம்ப சிம்பிள். 2 வசனம் அது கொடுக்கப்படுது. முதல் வசனம் என்ன சொல்றது? நீ இதை செய்தனா அவர் உனக்கு அதை செய்வார். நீ மன்னித்தனா அவர் உனக்கு மன்னிப்பாரு. நீ மன்னிக்கலனா அவரும் என்ன பண்ண மாட்டாரு? மன்னிக்க மாட்டாரு. இந்த மன்னிப்பு எனக்குள்ள இல்லைன்னா இதெல்லாம் செய்யாம நான் ஜெபித்து பிரயோஜனமே இல்ல. கசப்பின் வேரோடு கூட நான் ஜெபித்து பிரயோஜனம் இல்ல. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட காயங்களோடு, கசப்பின் வேர்களோடு, இந்த பரிதாபத்துடன், இந்த குறையுடன் நான் இருந்துட்டு நான் ஜெபிக்கிறத ஆண்டவர் என்ன பண்றது இல்ல? கேட்கிறது இல்ல, செவி சாய்க்கிறது இல்ல, கிருபை இறங்குறது இல்ல, கிருபை கடந்து வருகிறது இல்ல, எனக்கு வேண்டிய காரியத்தை செய்கிறது இல்ல, ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்திருக்கு. எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் தான் என்னது? நம்ம ஆண்டவர் இல்லையா? என் நாமத்தினால நீ எதை கேளு. அவர்கிட்ட சரியானதை கேட்கிறோம். அதை நீங்க சரியானதை கேட்கும் பொழுது எதை கேட்டாலும் அவருடைய சத்தியத்தின்படி, சித்தத்தின்படி நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு நான் செய்வேன்னு சொல்லியாச்சு. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு, நீ இதெல்லாம் பண்ணாம இருந்தனா நானும் அதை உனக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறேன். நீ மன்னிக்காம இருக்கிற, உனக்குள்ள ஒரு கிரட்ஜ் இருக்கு, உனக்குள்ள ஒரு ரிவெஞ்ச் புத்தி இருக்கு. எப்படியாவது இவங்களை ரிவெஞ்ச் பண்ணிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோமானால் நம்ம என்ன பண்றது இல்ல? அவருடைய கிருபைக்குள்ள பிரவேசிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சத்தியத்தை ஃபாலோ பண்றீங்க? ஆமென், ஆமென். நம்ம தேவனில் நெருங்குவதற்காக தான் ஆண்டவர் இத்தகைய நாட்களை நம்ம நியமித்திருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வித்தியாசமான ஒரு மாதமாக இருக்க போது. பிப்ரவரி, மார்ச் மாதங்கள் ஆண்டவருக்கு அருகாமையில போய் அந்த கிருபை தொடுகிறவர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். அந்த அன்பை தொடுகிறவர்களாக நம்மளை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். இத்தகைய நபராக ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த கசப்பின் வேர் கொண்ட ஒரு நபர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு சொல்றதுல 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 1-5 வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தார். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிறபடி ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜா
ராஜாவினிடத்தில் நியாயம் தீர்ப்பதற்காக போகும் பொழுது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பார். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றார். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது. ஆனாலும் ராஜாவின் இடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பார். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜகம் உள்ளவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பார். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும் பொழுது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வார். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயம் தீர்க்கிறதற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாரும் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இதயத்தை கவர்ந்து கொண்டார். இந்த வசனங்களை குறித்து பார்க்கும் பொழுது அப்சலோமை குறித்து நம்ம இதை வாசிக்கிறோம். அப்சலோமுக்கும் தாவீதுக்கும், தகப்பனாகிய தாவீதுக்கும் ஒரு விரோதம் ஏற்படுது. மகன் வந்து தகப்பனுக்கு விரோதமாக இந்த இடத்துல செயல்படுறத பார்க்கலாம். இதுல எப்படியாவது நான் பழி வாங்கணும், இந்த நல்ல இமேஜ என் அப்பாவுக்கு எனக்கு விரோதமான இருக்கிற இந்த நபருக்கு, இது யாரை பத்தி பேசுறேன்? கசப்பின் வேறுள்ளவர்களை பத்தி பேசுறேன். அப்சலோமுக்குள்ள ஒரு கசப்பின் வேர் செயல்படுது. இந்த கசப்பின் வேர் என்ன செய்யுதுன்னா, எப்படியாவது இந்த இமேஜ இந்த நபருக்கு என்ன பண்ணிடணும், பிரேக் பண்ணிடணும்னு சொல்லி ஆக்ட் பண்ணு. எப்படியாவது பிரேக் பண்ணிடணும். அவருடைய நீதி எல்லாம் ரொம்ப சரியா இருக்காதுங்க. நீங்க என்ன பண்றீங்க, யார் இருக்கீங்க, இந்த ஊரா, இந்த தெருவா, வாங்க ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அவர்கிட்ட எல்லாம் போனீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், அவர்கிட்ட எல்லாம் நீதி கிடைக்காது. இந்த அப்சலோமுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆவி என்ன பண்ணுது, செயல்பட தொடங்குது. எப்படியாவது பழி வாங்கணும். என்ன பழி வாங்கணும் என்ன சொல்றது, பெரிய பெரிய பழி வாங்குதல் கிடையாது. எப்படியாவது சிந்தனையிலையாவது யாரையாவது அவங்களை குறித்திருக்கிற நல்ல ஒப்பீனியனை பிரேக் பண்ணிடணும் இல்லையா? ஒருத்தங்களை குறித்து இன்னொருத்தங்களை பேசும்போது அந்த நபர் கசப்பின் நபராக, கசப்பின் வேறுள்ள நபராக இருந்தாரானால் அவங்களுக்கு கசப்பை ஏற்படுத்தின, அந்த காயத்தை ஏற்படுத்தின நபரை குறித்து அவங்க பேசும்போது, அவரு எல்லாமே நல்லவர் தாங்க, பொதுவா நல்லதான், ஆமா அவர் அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காரு, அந்த விஷயங்கள்லாம் நல்லா சரிவா செய்யறவர் தான். ஆனா பாத்தீங்கன்னா அப்படின்னு பேச தொடங்குவாங்க பாருங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொல்ல தொடங்கினதுக்கு அப்புறம் அவர் இது இப்படி எல்லாம் பேச தொடங்குவாங்க. அந்த ஆனான்னு சொல்லி எப்படியாவது அந்த நபருக்கு ஒரு பேட் இமேஜ கொடுத்துடணும். ஏன்னா நம்மளுக்கு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கசப்பு ஏற்படுத்திருக்காங்க. எனக்கு கசப்பு ஏற்படுத்தினவர்கள், எனக்கு காயத்தை ஏற்படுத்தினவர்கள், என் வாழ்க்கையை சீர்குலைத்தவர்களா இருக்கிறபடினால எதை முதற்கொண்டாவது அவங்க வாசல் படியிலையாவது நான் போய் உட்கார்ந்துட்டு நான் என்ன செய்யணும், அங்கெல்லாம் போகாது. அவன் செய்யறாரு, அப்சலோம் செய்யறாரு. அப்சலோம் மகன் தான் செய்யறாரு. மகனுக்கு ஏதோ ஒரு பிடிக்கல, அப்பாவுக்கு விரோதமா மாறுறான். அவருடைய அந்த 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 அரண்மனை வாசல்லையே அவன் எங்க உட்கார்ந்து இருக்கானாமா, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கான். அப்சலோம் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கான்னு வருது, பட்டணத்துக்கு வாசலுக்கு போகிற வழி ஓரத்துல நின்று கொண்டு, அந்த இடத்துல நின்னாச்சு. உள்ளே நீங்க போக வேண்டாம், தாவீது நகரத்துக்குள்ளே நீங்க போக வேண்டாம், நகரத்தின் முன் வாசல்ல நான் இருக்கிறேன். அந்த ஆள் சரியில்லை, என்ன செய்யல, எப்படியாவது இந்த நபருக்கு தப்பான இமேஜ் வரணும் இல்லையா? கசப்பின் வேர் செயல்படுகிற ஒரு நபர் அப்சலோமா இருக்கிறார். எப்படியாவது இந்த பேட் இமேஜ் அவங்களுக்குள்ள உருவாகணும். அவங்களுக்கு இந்த நபர்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்மளுக்குள்ளாக நம்மளை ஆட்டி படைக்கிற இது பிசாசுன்னு நம்ம சொல்லலாம், இல்ல நம்மளை சீர்குலைக்கிற, நம்மளை தீர்த்து ஏற்படுத்துற எத்தகைய வேர்டாவும் சொல்லலாம். ஆனா இதெல்லாம் நம்மளுக்குள்ள வேர் பற்றி இருக்குமானால் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம், சோதனை செய்ய அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்மளை படைத்தவர், நம்மளை அழைத்தவர், நம்மளை ரட்சித்தவர், நம்மளை ஒரு புதிய மீட்புகளாக நம்மளை என்ன செய்யறாரு, அழைக்கிறார். இந்த இடத்துல இந்த சண்டை எதிர்பார்ப்பாங்க. இந்த அப்சலோம் மாதிரிப்பட்ட நபர்களுக்கு சண்டை ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது சண்டை போடணும்னு நினைப்பாங்க. இந்த மேட்ச் பாக்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேட்ச் பாக்ஸ் எப்படி இருக்கும்? குச்சி இருக்கும், குச்சிக்கு ஓரத்துல என்ன இருக்கும், மருந்து இருக்கும். குச்சிக்கு ஓரத்துல மருந்து இருக்கிறது என்ன செய்யணும், அந்த மருந்து கொண்டு போய் என்ன பண்ணணும், மேட்ச் பாக்ஸோடைய சைடுல போய் உரசணும். கரெக்டா சொல்றேன் இல்லையா? இப்ப யார் மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்றதுனால இப்போ ரைட் அதை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்களா? மேட்ச் பாக்ஸ் என்ன பண்ணணும், அந்த மருந்து ஓரத்தை என்ன பண்ணணும், போய் உரசணும். அது ஒரு வகையான தீப்பற்றது. இன்னொரு தீப்பற்றுதல் இருக்கு. அந்த மருந்து முன்பக்கம் மட்டும் இல்ல, ஃபுல்லாவே கவர் ஆயிடும் மேட்ச் பாக்ஸ். அது என்ன வரும் தெரியுமா, எந்த பக்கம் தொட்டாலும் என்ன ஆயிடும், பத்தியும்.
ஒரு பக்கம் இந்த ஓரத்துல இருக்கிறத கொண்டு போய் உரசினா மட்டும் தீ பத்தாது, அது முழுக்கவே மருந்து தடவுனதா இருக்கும். அப்படின்னா என்னது, கசப்புல மூழ்கினதா இருக்கும். எங்கேருந்து யாரு வந்து எதை சொன்னாலும் தப்புன்னு என்ன பண்ணிடும், பத்திரும், எரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ ஒரு உள்ள இருக்கிற அந்த 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 என்ன சொல்றது, அந்த கசப்பு, அந்த காயங்களை விட்டு மீள முடியல, எழுப்ப முடியல, ஏற்க முடியல, மன்னிக்க முடியல, விலக முடியல, மன்னிக்கவே முடியாதுங்க. எப்படிங்க மன்னிக்க முடியும் இல்லையா? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த இந்த ஹஸ்பண்ட், இந்த வைஃப், இந்த மாமியார், இல்ல இந்த மாமனார், இல்ல இந்த ஃப்ரெண்டு, இந்த பார்ட்னர், இந்த விஷயம், இந்த காரியம், இவன் எப்படி மன்னிக்க முடியும்? ஆனா இந்த மன்னிக்கிறது அந்த காயத்தை விட தாண்டி கசப்பாக மாறுறதுனால சுற்றி எல்லாமே எரிச்சல் உண்டாகிறதாக மாறுது. சுத்தி இருக்கிற எல்லாமே விரோதமாக மாற்றப்படுது. மேட்ச் பாக்ஸ் சுத்தி எரிகிற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர், பிரைட்ஃபுல்லான ஒரு கேரக்டர், பெருமையான ஒரு கேரக்டர், யாரையாவது பிளேம் பண்ற ஒரு கேரக்டர் இல்லையா? யாரையாவது பிளேம் பண்ற ஒரு கேரக்டர். யாரு தப்பு? அவன் தான் தப்பு. யாரு தப்பு? அவதான் தப்பு. யாருக்கு பிரச்சனைக்கு ப்ராப்ளம்? அவன் தான் பிரச்சனை, அவன் தான் பிரச்சனை, அவதான் பிரச்சனை. அநேக முறை நம்ம ரெஸ்பெக்ட், இந்த ப்ரைடுன்னு சொல்றது, இந்த பெருமைன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வந்து ரெஸ்பெக்ட்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். பெருமைன்னு சொல்றதுக்கும் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னோட ரெஸ்பெக்ட்னால தான் அதெல்லாம் பண்ணிட்டேன், என்னோட ஸ்டேட்டஸ்னால தான் அதெல்லாம் பண்ணிட்டேன், அப்படி கிடையாது. சலிப்புத்தன்மை உடையவர்கள் சொல்லி பார்த்தோம். இத்தகைய காரியங்களை கொண்டவர்கள் தேவனுடைய வல்லமையை அறிய முடியாமல் என்ன பண்றாங்க, பின்னோக்கி போகிறவர்களா. தேவனுடைய வல்லமையை அறிவதில்லை. தேவன் என்ன செய்ய முடியும் தன்னுடைய வாழ்க்கையில, அவருடைய சித்தம் நிறைவேறுதல அவங்களால பார்க்க முடியாமல் தூரமாக போக தொடங்கிறோம். ரொம்ப தூரமா போக தொடங்கிறோம். ஒரு கதையை சொல்ல விரும்புறேன். 2015 வருஷத்துல ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது. ஒரு விஷயம் வந்து என்னை அதிகமாக பாதித்த ஒரு காரியம், என்னை ஷேம் ஆக்கின காரியம். ஷேம் என்னது? அவமானப்படுத்தின ஒரு காரியம். அத ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 இடத்துக்காரங்க செய்யறாங்க, அந்த அந்த ஊருக்காரங்க செய்யறாங்க, அதுல ஒரு நபர் செய்யறாரு. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியும் என்னை அப்படிப்பட்ட ஒரு ஒரு காயத்தை அந்த நபர்கள் செய்திருக்கிறாங்க. ஆனா அந்த சம்பவம் 2015 நடந்த சம்பவம் என்னை அதிகமாக காயப்படுத்துச்சு. அந்த அதிகமான காயப்பட்டது எனக்குள்ள உட்கார்ந்து இருந்தது. நான் அதை அறியல. ஆனாலும் அவங்களை குறித்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே நடந்துக்கலாம், அந்த ஆட்கள்கிட்ட, அந்த குறிப்பிட்ட நபர்கள்ட்ட சொல்லி நான் டிஸ்டன்ஸ் விட்டே நடந்துக்கலாம்னு சொல்லி நான் விரும்பினேன். ஏன்னா எனக்கு காயத்தை ஏற்படுத்துறாங்க, நம்ம சண்டை போடல, நம்ம கிறிஸ்தவங்க, நம்ம சண்டை போடக்கூடாது, நம்ம பொறுமையா இருக்கணும். அப்படி என்ன சொல்றது, அந்த 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 பாஸ்டர் சொன்னா இல்லையா, அந்த ஊழியக்காரருக்கு அமைதியா உள்ள வச்சுப்போம், எதுக்கு சொல்லணும், 3 பேர் 3 விதமா சொல்லுவாங்க, நம்ம சாட்சி குறைஞ்சிடும் சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஒன்னும் பேச வேண்டாம், எதிர்க்க வேண்டாம், விலகிடுவோம், விலகணும். ஆனா அந்த விலகுதல் அந்த நபர்கள் மறந்தாலும் சரி, ஆனா அந்த காயம் எனக்குள்ள கசப்பாக மாறி இருந்தது நான் அறியாம இருந்தேன். 2016 வருஷம் ஒரு வெளி தேசத்துக்கு போறேன். வெளி தேசத்துல போனதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஜெபம், இதை நான் ஜெபம்னு சொல்ல மாட்டேன், ஒரு விருப்பமா இருந்துச்சு. ஜெபிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. அப்படி ஒரு ஜெபத்தை ஆண்டவரை தான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு விருப்பம்னு சொல்றேன், அது ஜெபமாக பண்ணல. ஆனா இப்படி சொல்றேன், ஆண்டவரே நான் போற இடத்துல இத்தகைய நபர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னேன். இறங்கின இடத்துல இருந்து, நான் டிரான்சிட் ஆக இறங்கின இடத்துல இருந்து போன ஊர் வரைக்கும் அந்த அதே நான் நினைச்சு எனக்கு இருப்பாங்கன்னு நினைச்ச நபர்கள் என்னை அப்படியே ஃபாலோ பண்ண மாதிரியே இருந்துச்சு. சரி, ஊருக்குள்ளதான் இருக்கிறாங்க, என் கிளாஸ்ல இருக்க மாட்டாங்க, நான் படிக்க போறேன், கிளாஸ்ல இருக்க கிளாஸ்ல போய் இருப்பாங்க, கிளாஸ் ரூமுக்குள்ள அந்த நபர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த நபர் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு பட்டார்னு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. உள்ள கசப்புன்னு வேற என்ன பண்ணுது, டிஃபென்ஸுக்கு ஒர்க் ஆகுது. வந்துட்டானா சொல்லி என்னை உட்காரவே விடாது, சமாதானத்துல இருக்கவே விடாது, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஃபுல்லா இருந்துச்சு. அந்த நபர் வந்து கடந்து போகும்போதெல்லாம் கடைசி இன்னும் சொல்ல போனா அந்த கிளாஸ்ல இருந்த நபர் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேங்குக்குள்ள இருந்த நபராக மாறினார். அது இன்னும் எனக்கு வந்து நான் அதை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்ல, என் கூட இருந்த வேற 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அந்த நபரை இணைச்சு கொடுத்தாங்க. நாங்க 6 பேர் கொண்ட நபரா இருக்கிறோம். அந்த 6வது நபரை நான் என்ன பண்ண மாட்டேன், விரும்புறதே இல்லை. அந்த நபரும் எனக்கு விரோதமான காரியத்தையும் செய்ய தொடங்குறாரு. என்னை இன்னும் தூண்டு, எனக்குள்ள அநீதி ஏற்படுத்தப்படுதுன்றதை நான் உணர்றேன்.
எனக்குள்ள கசப்பு எழுப்புறத பாக்குறேன். அந்த நபர்கிட்ட என்னால பேஸ் பண்ண முடியல. அந்த கிளாஸ்ல என்னால ஹாப்பியா இருக்க முடியல. அவன் அந்த கிளாஸ்ல இருந்தா என்னால இருக்க முடியாது. மன்னிக்க முடியல, சகிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்குள்ள ஒரு பெரிய வேறு ஏற்பட்டிருக்கிறத அந்த இடத்துல உணர தொடங்குறேன். ஆனா அன்னைக்கு எனக்குள்ள கசப்பு மட்டும்தான் வெளிப்பட்டு இருந்துச்சு. 3 மாசம் ஞாபகம் இருக்கு. வெறுக்க அவங்க என்ன செஞ்சாலும் அதுக்கப்புறம் வெறுப்பு தான். ஒரு நாள் ஒரு காரியம் செஞ்சான், அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாலும் வெறுப்பா தான் இருந்துச்சு. நீ அதுக்காக தான் மன்னிப்ப. ஒரு நாள் என்கிட்ட வந்து மன்னிப்பே கேட்க வந்தான். மன்னிப்பு கேட்டது எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் ஒரு பீச்ல உட்காந்து பேசுறான். அவனும் நானும் மன்னிக்கிறான். நான் அவனை மன்னிக்கிறேன், நாம எல்லாம் பைபிள் இன்ஸ்டியூட்ல இருக்கிறோம், நம்ம இதெல்லாம் விட்டுறேன், நான் இது நினைச்சு பண்ணலன்னு சொல்லி மன்னிக்கிறான். எனக்கு அந்த இடத்துல எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமா மன்னிக்க முடியல. அவன் போய் தான் சொல்றான், நடிக்கிறவன் இப்படி இவனுங்க எல்லாமே இப்படி நடிப்பாங்க. ஏற்றுக்கொள்ளவே முடியல. காயம் அவ்வளவு ஆழமாக வேறாக உட்கார்ந்துருக்கு, கசப்பு வேறாக உட்கார்ந்துருக்கு. ஆனா உண்மை சொல்றேன், அந்த இடத்துல அந்த கோர்ஸோட கடைசி மாதங்கள்ல தேவன் இடைப்பட்டார். எனக்குள்ள ஒரு வெறுமை, எனக்குள்ள ஒரு வித்தியாசமான வேர் உட்கார்ந்து இருக்கிறத அவர் வெளிப்படுத்தினார். தீர்க்கதரிசி புஸ்தகத்துல படிக்கும் பொழுது ஆண்டு அப்படிப்பட்ட இடைப்படுதலை எனக்கு கொடுத்தாரு. அந்த வேர் எனக்கு விட்டு அறுபட்டு போனதை, தேவனுடைய அன்பை அந்த இடத்துல ருசிப்பதற்கு எனக்கு கிருபையாக அவர் வெளிப்படுத்தினார். ஒரு அன்பு என்னை நிறைத்ததை நான் பார்த்தேன். அன்பு வந்து நிறைந்தது, ஒரு கிருபையின் உணர்வு. எனக்கு அவர் இருக்கிறாரு, அவர் பார்த்து கொள்வாரு, இந்த மாதிரிப்பட்ட விஷயம் எனக்குள்ள ஏற்படுறது. காயத்தை கட்டுனதை அன்னைக்கு நான் பார்த்தேன். எனக்குள்ள ஒரு பெரிய காயம், ஒரு பெரிய ஒரு வடு, அது அவர் கட்டினதை அந்த நேரத்துல, அந்த நாள்ல ஞாபகம் இருக்கு நல்லா. 5 நாள் அந்த வாரம் ஃபுல்லா என்னால வேற எதையுமே யோசிக்க முடியல. அவர் அன்பு மாத்திரம் தான் எங்களை பார்த்து போச்சு. அந்த நபர்கிட்ட திரும்ப போய் பேசுறேன். என்னால முழுசா போக முடிஞ்சுன்னு சொல்லல. ஆனா 2020 தான் முழுமையாக அந்த நபரை மன்னிப்பதற்கும் திரும்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்க திரும்ப ஃப்ரெண்டா நல்லா க்ளோஸா இருக்கிறோம். அந்த நபரை குறித்த விரோதமும் விட்டு போச்சு. அந்த நபர்களுடைய பேக்ரவுண்ட் நான் சொன்ன அந்த நபர்கள், அந்த கூட்டத்தை குறித்த விரோதமும் என்னை விட்டு விலகி போச்சு. 2020 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா தொடர்பு இருக்கும். ஒரு நல்ல ஒரு விடுதலை, எனக்குள்ள ஒரு விடுதலை ஏற்பட்டதை நான் பார்க்கிறேன். இத்தகைய வேர் உள்ளவர்கள், கசப்பின் வேர் உள்ளவர்களுக்கு சமாதானம் சொல்கிற காரியம் இருக்காது, சந்தோஷம் சொல்லுகிற ஒரு காரியம் இருக்காது, ஏற்றுக்கொள்ளக்கூட பக்குவம் இருக்காது. அந்த சத்தம் அவங்களுக்கு எந்த விதத்திலையும் காதல் வந்து விழுந்தாலும் விரோதமாக செயல்பட தன்னை பிடிக்க வைக்கும். மனுஷனை, சுவாபத்தை அதை ஆட்கொள்ளுது, முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுது. இதை நான் கடந்து போயிருந்தேன். 3 மாசம் ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆண்டவர்கிட்டையும் சண்டை போடுறேன். எனக்கு வந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு எதுவுமே இதா இருக்கிறேன். அது எப்படி இருந்தேன்னு சொல்றதுக்கு எபேசியர் 4 திருப்பலாம் 26, 27 வாசிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல். ஓகே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஓகே, சகல விதமான கசப்பு. இந்த கசப்பின் வேர் உள்ளவர்களுக்கு ஒரு சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இந்த வேர் உங்களை விட்டு விலக கடவுது. இது எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்க காரியம் நம்மளுக்கு சொல்லப்படுது. இந்த கசப்பானது கோபம் உண்டாக தொடங்குது, மூர்க்கத்தை ஏற்படுத்துது. மூர்க்கம் சொல்கிற காரியத்தை நம்ம குறித்து பார்க்கும்போது, மூர்க்கம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வார்த்தையினால மூர்க்கத்தின் ஆவி, வார்த்தையை கொண்டு அட்டாக் பண்றதுக்கான ஒரு வேர்டு. மூர்க்கம் உள்ள இருக்கும் போது வார்த்தை யூஸ் பண்ணப்படுது, ஹர்ட் பண்ண தொடங்கிடும். ஒருவேளை அது நம்மளுக்கு விரோதமா நடந்துருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாம் கவனமா இருக்கிற நம்ம அழைக்கப்படுறோம். பெற்றோரா இருக்கிறவர்கள், அப்பா அம்மாவா இருக்கிறவங்க நிறைய நாள் குழந்தைங்களை பார்த்து உன்னை ஏன் பெத்தனோ எனக்கு தெரியல இல்லையா, பெரிய ஒரு காயம். வைஃபை பார்த்து உன்னை ஏன் நான் கல்யாணம் பண்ணேன்னு தெரியல, வைஃப் ஹஸ்பண்டை பார்த்து உன்னை நான் ஏன் கெட்டேன்னு தெரியல, பெரிய காயத்தை ஏற்படுத்துற காரியம் இல்ல, பெரிய பெரிய வார்த்தைகள். அந்த மூர்க்கம் என்ன பண்ணுது, ஒரு மனுஷனுக்கு இருக்க கோபம், அந்த கசப்பு மூர்க்கம் கொண்டு வார்த்தைகளால ஹர்ட் பண்ண தொடங்குது. அடுத்தது மூர்க்கத்துல இருந்து கூக்குரல். கூக்குரல் என்னது? கூக்குரல் வந்து அமைதியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
கூக்குரல் என்ன பண்ணும்? கொந்தளிக்கும் இல்லையா? கொந்தளிக்குன்னா அலை எப்படி கொந்தளிக்கும் இல்லையா? அதான் கொந்தளிப்பு. சத்தம் போடும், இருக்கிற இடத்தை தெளிவுபடுத்தும். நான் இங்க கோபமா இருக்கேன்றது என்ன பண்ணுவோம்? தெளிவுபடுத்தும் இல்லையா? கோபமா இருக்கிறது சைலண்டா யாராவது சண்டை போட்டு போய் பாத்துருக்கீங்களா? சைலண்டா சண்டை போட்டு யாராவது பாத்துருக்கீங்களா? அந்த சண்டை வேற இருக்கு, அது பின்னாடி வச்சுக்கிறேன்னு சொல்லி போகிற ஸ்பாட்ல சண்டை போடுறவங்க சைலண்டா இருந்து பாத்துருக்கீங்களா? சத்தம் போடுவாங்க, அது கூக்குறது. உள்ள உட்கார்ந்துட்டு அது இன்னும் என்ன பண்ணுது? ஏற்க முடியாம அது கூக்குறது. நான் டைம் வேகமா போறேன். தொடர்ந்து கூக்குரல் தூஷணமாக மாறுது. ஒருவரை குறித்து இன்னொருத்தருக்கு தூஷணப்படுத்துது. ஈவல் ஸ்பீக்கிங், கெட்ட வார்த்தை இதுலதான் வெளிப்படுது. தூஷிக்கிறது, நீ அப்படி இப்படி தூஷணம் ஏற்படுது. தூஷணம் கடைசியாக துர்க்குணமாக மாறுது. தூஷணம் குணமாக மாறி எனக்குள்ள ஒரு துர்க்குணமாக உட்கார்ந்து இருக்கு. வேர் அழகா உட்கார்ந்து, இன்னைக்கு ஒரு செடியை காட்ட விரும்புறேன். வேர் அழகாக செடி வேர் பற்றி அழகா உள்ள எவ்வளவோ ஆழத்துக்கு போகி அது மேல வளர்ந்து கனி கொடுக்க தொடங்கி அந்த பூ என்ன பண்ணுது? அந்த விதை என்ன பண்ணுது? பூல இருக்க அந்த விதை என்ன பண்ணுது? கீழே மறுபடியும் முளைக்குது. சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே அது அப்படி மாற்றும். அது பார்த்தீங்க, இந்த செடி யாரும் தெரியும் இல்லையா? நம்ம வீட்டு சுத்தியில இருக்கிறதே பூத்து காய்க்கிற ஒரு செடி இல்லையா? தண்ணி ஊத்தினாலும் ஊத்தாட்டி ஈஸியா வளரக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்க செடியை பார்த்தீங்கன்னா இது இன்வேசிவ் செடின்னு சொல்றாங்க. இது இருந்து பிரயோஜனமே இல்லை. இருந்து என்ன பண்ணல? பிரயோஜனம் இல்ல. பிரயோஜனம் மாத்திரம் இல்ல, இருந்து கெடுதலையும் பண்ணும். இருக்கிற மண்ணில் இருக்க சத்தம் என்ன பண்ணுது? உறிஞ்சு எடுத்துக்கும். மற்ற செடி தேவையானது வளர்றதுக்கு விடாம தேவையற்ற இந்த செடி என்ன பண்ணும்? அந்த சத்தை உரியும். இந்த விதை இந்த மாதிரிதான் பட்ட ஒரு கசப்பின் விதை முளைக்க தொடங்கும் போது, உள்ள வேர் தொடங்கும் பொழுது, அது கொஞ்ச நாள்ல வெளியே வளர்ந்து இந்த வார்த்தைகள் நம்ம பேசுறோம் இல்லையா? கூக்குரலாக, தூஷணங்களாக, துர்க்குணங்களாக அது வெளிப்பட தொடங்கி இந்த பூக்கள் அதுல இருந்து வெளியே அது என்ன பண்ணுது? வெளியவும் விழ தொடங்கும். வெளியே விழ தொடங்கி சுத்தி இருக்கிற விஷயங்களையும் அது என்ன பண்ணும்? சீர்குலைக்கும், கெடுதல் உண்டாக்கும் சொல்லி வசனம் நம்மளுக்கு சொல்லுது. இப்ப அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை இப்ப வாசிக்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பின் வேர் முளைத்தெழும்பி கலங்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்பட்டவர்களா இருக்கிறாங்க. இந்த விஷயம் அநேகரை தீட்டுப்படுத்துது, அநேகரை தீட்டுப்படுத்தவர்களாக மாற்றி இருக்கு. இதை விடுபட்டவர்கள் சொல்லி யாருமே கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல காயப்படப்பட்டிருக்கோம் இல்லையா? ஏதோ ஒரு காரியத்துல காயப்படுத்தப்பட்டிருக்கும். இதுல நான் எனக்கு இந்த கஷ்டப்படம் கிடையாதுங்க, நான் நல்லா டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். வேற எப்பவுமே வெளியே தெரியாது இல்லையா? வேற எப்பவுமே உள்ளதான் இருக்கும், வெளியே தெரியாது. ஆனா கேர்ஃபுல்லா இருக்க அழைக்கப்படுறோம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த வேர் இருக்கிறதே வெளியே தெரியாது. நிறைய நேரத்துல டைட்டானிக்க வீழ்த்தினது என்னது? அந்த பனிப்பாறையை வெளியில தெரியலையாமா. இத்தனூடாதான் தெரிஞ்சிருக்கு. இப்படி இல்ல, இத்தனூண்டு இல்ல, ஆக்சுவலி கொஞ்சம் தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. மிச்சம் எல்லாமே என்ன இருக்கு? கீழே பாறையாக உட்கார்ந்து இருக்கு, பனி பாறையாக உட்கார்ந்து இருக்கு. அந்த டைட்டானிக்கு அந்த சின்ன பனி பாறை போய் இடிச்சு விடல. கீழே இருக்கிற அந்த பெரிய அந்த ஆழமான அந்த பாறை இடிச்சுதான் என்ன பண்ணுச்சு? வெள்ளம் குறைஞ்சு அந்த டைட்டானிக் அப்புறம் என்ன பண்ணுச்சு? ரெண்டா உடஞ்சிருச்சு. அதே போல பனிப்பாறையாக நம்மளுக்குள்ள கசப்புகள், வேறாகி இருக்க கசப்புகள் வெளியில தெரியுதோ இல்லையோ, நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளலையோ, நம்மளுக்குள்ளாக உட்கார்ந்து இருந்துட்டு அது கலக்கத்தை உண்டு பண்ணுது, தீட்டையும் ஏற்படுத்துது. தேவனுடைய கிருபையை இழக்க அது என்ன பண்ணுது? ஏதுவாக மாறியது. தேவனுடைய கிருபை இழக்கம் ஏதுவாக மாறுது. எபிரேயர் 12 தொடர்ந்து வாசிக்கும் போது இத்தகைய கிருபையை நீங்க பற்றி கொள்ளணும், பெற்றுக் கொள்ளணும்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார், காட்டுகிறார். இத்தகைய தப்பு பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்றேன், 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க. 2 பேர் வீட்டுல நல்லா சண்டை போட்டுட்டாங்க. வீட்டுல சண்டை போட்டோடனே அம்மா வேகமா வர்றாங்க. ஏன்டா சண்டை போட்டேன், என்னடா பண்ணேன்னு சொல்லி நல்லா திட்டி என்ன பண்ணிட்டாங்க? நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நல்லா கடிந்து கொண்டு என்ன பண்ணிட்டாங்க? தூங்க வச்சுட்டாங்க. 2 பேரும் தூங்கிட்டாங்க. அண்ணன் தம்பி போய் தூங்கிட்டாங்க. தூங்கும் போது நைட்டு நேரம் 12 மணி திடீர்னு என்ன ஆகுது? இடி முழக்கத்தோட நல்ல கனமழையா பெய்யுது. இடி முழக்கம் பெய்யுது. இடியும் இந்த லைட்னிங் மின்னலுமா நல்லாவே மழை பெய்யுது.
அதை கேட்ட உடனே இந்த 2 பேருக்கு, யாருக்கு, அண்ணன் தம்பிக்கும் இன்னும் பயம் வந்துருச்சு. ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள தண்டிக்க தான் வராருன்னு சொல்லி இவன் ஓடி போய் என்ன பண்றான், ஒரு பீரோவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க 2 பேரும். அதே ஒளிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்து தேடி வர்றாங்க. என்னாச்சு, இருட்டா இருக்கு, இடிங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க வர்றாங்க பசங்களை தேடும் போது இவங்க ஒளிஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. ஒளிஞ்சிருக்கிற பசங்களை பார்த்து என்னடா பண்றீங்கன்னு கேட்டா அவங்க அம்மா தான் அவங்க சொல்றாங்க. பசங்க சொல்றான், நாங்க ஒருத்தருக்கு ஒப்புரவாயிட்டு இருக்கிறோம், நாங்க சாரி சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்க நாங்க தப்பு பண்ணது தப்புன்னு சொல்லி இப்ப சாரி சொல்லிட்டு இருக்கிறோம்னு சொன்னாங்களாம். பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. நான் பண்ணது தப்பு, இந்த கசப்பால நான் பண்ணது தப்புன்னு சொல்லி அந்த பசங்க பயத்துல உட்கார்ந்துருக்காங்க. அதே போல கசப்பின் வேர் என்னோடு கூட இருந்து என்னை ஆட்டி படைச்சிருக்குது, என்னை மீறுதலுக்குள்ளாக நடத்தியிருக்கு, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் என்னை தூரப்படுத்தி இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்வோமானால் நம்ம பயந்து நடந்துவதற்கு அவர் என்ன சொல்லல. நீங்க பயப்படுங்க, நடுங்குங்க, உன்னை நான் அடிக்க போறேன், உடைக்க போறேன்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு சொல்லல. ஆனா அவர் சொல்லுகிறார், அவருடைய சத்தியம் இப்படி சொல்லுது. இது 22ஆம் வசனம் பாருங்க. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூரிடத்திலும் நீங்களோ சீயோன் மலையிடத்துல வந்திருக்கிறீங்க. சீயோன் மலையில என்ன இருக்கு? சீயோன் மலையில வந்தப்போ ஒரு மனிதனுக்கு என்ன நடக்குது? நம்ம பழைய சீனாய் மலைக்கு வரல, நீங்க சீயோன் மலைக்கு வந்திருக்கிறீங்க. இரக்கத்தின் அண்டை வந்திருக்கிறீங்க, கிருபாசனத்தின் அண்டை வந்திருக்கிறீங்க, கிருபை அருளப்படுகிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, காயத்தை ஆற்றுகிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களை நிந்திப்பதற்கும் உங்களை வெறுப்பதற்கும் அல்ல, உங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு மன்னிப்பு அருள்வதற்கும் உங்களை புதிய விடுதலைக்குள்ளாக கடந்து போகும் வரைக்கும் இந்த மலைக்குள்ளாக, சீயோன் மலைக்குள்ளாக நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த சீயோன் மலையில யார் இருக்கான்னு சொல்லி பாருங்க. 24ஆம் வசனம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கணும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்திருக்கிறீங்க. இந்த சீயோன் மலையில நன்மையானதை பேசுகிற ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நன்மையானதை பேசுகிற, எனக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய காரியத்தை பேசக்கூடிய, ஏற்படுத்தக்கூடிய, மாற்றக்கூடிய அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. இந்த சீயோன் பர்வதத்துல அந்த ரத்தம் தான் தெளிக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க பயந்து நடுங்க வேண்டாம். அவருடைய அண்டையில கிருபாசனத்தில் நம்ம சேரும் பொழுது அந்த காயத்தை அவர் கட்டுகிறார். அந்த கசப்பில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை அவர் அருளுகிறார். அல்லேலூயா. எனக்குள்ளாக அந்த காயம் முதல்ல கட்டப்படணும். நான் இவ்வளவு தூரத்துக்கு செல்றதுக்கு எனக்குள்ளாக இருந்த அந்த காயம் தான் காரணம். எனக்கு அநீதி ஏற்படுத்தின நபர்கள், நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா, உன்னால வேலைக்கு ஆகாது ஒருத்தர் சொல்லிட்டான். நம்ம அந்த காயத்தோட நடந்துட்டு இருப்போம். அவன் சொன்னதை சொல்லி மறந்துட்டு போயிருப்பான் எங்கேயாவது. ஆனா நம்ம அந்த காயத்தோட நடந்து போயிட்டு இருப்போம். இல்ல வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வார்த்தை, அவன் சொல்லிட்ட நீயும் சொல்றியா, அது இன்னும் நம்மளை பாரப்படுத்த, இன்னும் நம்மளை காயப்படுத்த. அந்த காயமானது கசப்பாக மாறி அநேக பேரை கலக்கத்தை உண்டாக்குது, அநேக பேருக்கு தீட்டை ஏற்படுத்துது, சமாதானத்தை விற்று என்னை அகற்றுது. இந்த 15ஆம் வசனத்துக்கு முந்தின வசனத்தை பாருங்க. 14ஆம் வசனம், யாவரோடும் சமாதானமா இருக்க பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருக்க நாடுங்க. கிறிஸ்து என்கிற அந்த ஆலயத்துல நான் நாட்டப்படணும்னால் எனக்குள்ள சமாதானம் இருக்கணும், எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும், எனக்குள்ள அந்த மெய்யான ஒரு விடுதலை எனக்கு இருக்கணும். இருக்கும் பொழுது அவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறவனாக நான் இருக்கிறேன். அந்த கிருபை என்னை என்ன செய்து அந்த காயத்தை கட்டுது. அந்த கிருபை என்ன செய்து அன்பினால நிறைக்குது. என்னை புது சிருஷ்டியாக ஒரு புதிய விடுதலைக்குள்ளாக என்னைய மாற்றினார். கொரித்தம்போம்னு சொல்லுகிற ஒரு அம்மையார் குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. கொரித்தம்போம் சொல்லுகிறவங்க நெதர்லாண்டை சார்ந்தவர்கள். 2வது உலக போர்ல, இந்த ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். 2வது உலக போர்ல அவங்களும் அவங்களுடைய சிஸ்டர் பெட்சி கொரித்தம்போம், பெட்சிட்டன்போம்னு சொல்றவங்க, கொரித்தம்போம், இவங்க 2 பேரும் யூதர்களை மறைத்து ஒழித்து வைத்துட்டு இருந்தாங்களாம். இந்த யூதர்களை மறைக்கிறாங்க, ஒழிக்கிறாங்க. இந்த நாசிஸ் ஆட்கள் வரும்போது ஒழித்து வைக்கிறாங்கன்னு சொல்றதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவங்களை பிடிச்சி கான்சென்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்ற இடத்துல போடுறாங்க. அதிகமான சித்திரவதைக்குள்ளான ஒரு இடத்துக்கு போடுறாங்க. அந்த இடத்துல அவமானப்படுத்துறாங்க.
இந்த 2 பேரையும் குறித்தம்போம்னு சொல்ற சிஸ்டரையும் பெட்சின்னு சொல்லுகிறவர்களையும் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, மானப்பங்கப்படுத்துறாங்க. துணி எல்லாத்தையும் உறிஞ்சு போட வச்சு அந்த அந்த குறித்தம்போம் அவங்களுடைய புக்ல எழுதுறாங்க, ஹைடிங் பிளேஸ்ல ஒரு புக்ல எழுதுறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அவன் என் கண்ணாலேயே என்னை கற்பழிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு இடத்துல அவங்க என்ன இருக்காங்க, அந்த ஜெர்மனில ராவன் புரோக்னு சொல்ற இடத்துல இருக்கிறாங்க. அந்த கிருபையில அந்த இடங்களுக்கு போக அந்த வழி காட்டினர் போனேன், அந்த இடத்துல போனேன். அது ரொம்ப ஒரு ராவிக்கிற அனுபவம். அந்த இடத்துல ரொம்ப ஒரு அந்த மோசமான இடத்துல என்னை அப்படியெல்லாம் அவங்க பண்ணாங்க. இந்த அம்மையாருக்கு ஒரு பெரிய காயம். இந்த பாதிப்பு அவங்களுடைய தங்கச்சி பெட்சியை ரொம்ப பாதிச்சது. அவங்க அதுலயே மரணமும் ஆயிடுறாங்க. அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்லயே அவங்க இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய சகோதரியை இறந்துட்டாங்க. போன இடத்துல அநீதி ஏற்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தின இடங்கள், அந்த இடத்துல அந்த மனிதன் பண்ண விஷயம். குறிப்பா ஒரு நபரை பேசினாங்க. அந்த குறிப்பிட்ட நபர் ரொம்ப குரூவலா இருக்கிறான், ரொம்ப எனக்கு விரோதமா இருந்தான், என்னை அதிகமா காயப்படுத்தினான், என் சகோதரி சாகிறதுக்கு அவன் தான் காரணம்னு சொன்னாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவங்க அதுல இருந்து விடுதலை பண்றாங்க. 11 மாசத்துக்கு அப்புறம் அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து வெளியே வர்றாங்க. அநேக ஊழியங்களை செய்யறதுக்கு அவங்க கிருபை கொடுக்குறாங்க. ஊழியம் செய்து நடந்து போயிட்டு இருக்கிற டைம்ல பெர்லின் சிட்டில ஜெர்மனில ஒரு கூட்டத்துல அவங்க பேசுறாங்க. கூட்டத்துல சர்ச்சை பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து பேசும்போது ஒரு குறிப்பிட்ட நபர் இவங்களை நோக்கி வர்றாங்க. அந்த குறிப்பிட்ட நபர் வேற யாரும் கிடையாது, அதிகமான சித்திரவதை செய்த அந்த கொடூரமா இருந்த அந்த போர் சேவை, அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த அந்த நபர் அதிகாரி. அந்த ஆள் வந்து இந்த சர்ச்ல முன்னாடி வர்றாரு. இந்த அம்மா நினைக்கிறாங்க, அவங்க தூரத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், என்னுடைய சகோதரி மறிப்பதற்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்றத ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த நபர் பக்கத்துல வந்து சொல்றாங்க, நீங்க மன்னிப்பு குறித்து நிறைய பேசுனீங்க, என் ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார், என்னை நான் புது சிருஷ்டியாக நான் ஆண்டவரை மீட்டிருக்கிறார், அவருக்குள்ளாக என்னை நடத்தி இருக்கிறார். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் மேடம் கோரித்தம்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு, நீங்க என்னை மன்னிப்பீங்களான்னு கேட்கிறாரு. இவ்வளவு பண்ண என்னைய நீங்க என்னை மன்னிப்பீங்களா? மன்னிப்பு குறித்தெல்லாம் பேசுறீங்களா? சகிக்கிறத குறித்தெல்லாம் பேசுறீங்களா? மன்னிக்கிறது நீங்க என்ன மன்னிப்பீங்களான்னு கேட்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு இதை கேட்ட உடனே உள்ள இருந்திருந்த எல்லா உணர்வுகளும் மேல வந்துச்சுன்னு எழுதுறாங்க, ஒரு புக்ல எழுதுறாங்க, அவங்களுடைய ஆட்டோபயோகிராபி. எல்லாம் மேல வந்துச்சு, எனக்குள்ள எல்லாம் அந்த அந்த சொல்றது அந்த என்னைய எனக்கு திராணியே இல்லை, அவன் கேட்கறதுக்கும் நான் இருக்கிற நிலைக்கும் சம்மதமே இல்லை, எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு 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 போராட்டம், அது எழுப்பி போய் நின்றுச்சு. அவன் அதை பார்த்து என்னால மன்னிக்க முடியும்னு நினைக்கவே முடியல. நான் ஆண்டோட கதறேன், ஆண்டோட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அழுதேன். ஆண்டவர் உடனே எனக்கு இறங்கினாரு. ரோமர் 5:5 வசனத்தை அந்த அம்மா பேசினாங்க, எனக்குள்ள அந்த இறங்கின ஆண்டவர் இந்த வசனத்துல இருந்து இந்த சத்தியத்தினால எனக்கு நிரப்பினாருன்னு சொன்னாங்க. ரோமர் 5:5 இப்படியாக சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால நான் அந்த நொடியே எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுகிறதையும் அன்பு ஊற்றப்படுகிறதையும் நான் உணர்ந்தேன். அன்பு எனக்குள்ளாக ஊற்றப்படுகிறதுல உணர்ந்த எனக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் ஒரு நாள் நான் பெற்றதில்லை. உடனே அந்த பிரதரோட கையை பிடிச்சி நான் உங்களை நான் மன்னிக்கிறேன், உங்களை நான் ரிலீஸ் பண்றேன், உங்களை இந்த இடத்துல நான் பிடிச்சி வைக்க விரும்பல, இந்த கசப்பின் வேற நான் விட விரும்புறேன்னு சொல்லி இந்த பிச்சர்னஸ்ல இருந்து உங்களை நான் விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்களாம். நிறைய சொன்னாங்க, இதுல விடுதலை ஏற்பட்டது அந்த நபருக்கா எனக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தான் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் ஏற்படுத்துகிற விடுதலைகள் முதல்ல எனக்கு விடுதலை ஏற்படுத்தும். நம்மை மன்னிக்கும்படியாக அவர் அழைக்கிறார், அன்பால ஊற்றி நிறைக்க அழைக்கிறார், கசப்பின் வேரை அறுக்க விரும்புகிறார். முதல்ல விடுதலை செய்வது யாருக்கு? எனக்கு முதல்ல அந்த விடுதலை, அடுத்ததுதான் அந்த நபருக்குன்னு சொல்லி அந்த அந்த கதையை அவங்க சொல்றாங்க. கசப்புன்னு சொல்லுகிற இந்த வேர் எனக்குள்ளாக அறுபடும் பொழுது சமாதானம் என்னை நிறைக்கும், சந்தோஷம் என்னை நிறைக்கும், ஜெபம் கேட்கப்படும், வாசல்கள் திறவுகள் திறக்கப்படும், தேவனுடைய கிருபையில் பங்குள்ளமாக மாற்றப்படுகிறது. அத்தகைய அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். எல்லாரும்